300 கிராம் கொத்துன கறி எடுத்து கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். வந்து பொட்டுக்கடலை ஒரு கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அப்புறம் அரைச்சதுக்கப்புறம் அளந்து போட்டுக்கலாம். 10 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பூண்டு, கொஞ்சம் கொத்தமல்லி, சோம்பு கொஞ்சம், ஒரு ஏலக்காய், கொஞ்சம் பட்டை, 3 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அரைச்சிக்குவோம். ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை பவுட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். இந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டேன். இதை பவுலில் மாற்றிக்குவோம். இந்த சோம்பு, பட்டை, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்குவோம். இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டு இப்போ சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டுலாம் வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து அரைச்சிக்குவோம். தண்ணி சேர்க்க வேண்டாம், தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வெங்காயத்தில் உள்ள தண்ணியே போதும். இதை அரைச்சாச்சு. நாங்கள் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். பேன் சூடாகிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாகுது. இந்த மட்டனை புழிஞ்சிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் இறுக்கி புழிஞ்சிட்டு அதில் சேர்த்துக்குவோம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். கொஞ்சமாக தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். இதில் சீரகம், சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கேன். மஞ்சள் பொடி ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா அந்த கறியை வந்து இந்த தண்ணியெலாம் வத்துற வரைக்கும் வதக்கி விட்டுக்குவோம். ஒரு அரை வேக்காடு 3/4 வேக்காடு வெந்துடும். இதுலையே வதக்கி விட்டுக்குவோம். தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு தான் போட்டோம். அதனால் எவ்வளோ தண்ணி விடுத்து வந்து அந்த அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயம், பச்சை மிளகா அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துக்குவோம். அதையும் நல்லா கிண்டி விட்டு மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குவோம். பாருங்கள், நல்லா தண்ணியெலாம் ட்ரை ஆயிடுச்சு. இதை எடுத்து ஆற வச்சுக்குவோம். ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்குவோம். அரைச்சி எடுத்துக்கிட்டேன் மிக்ஸி ஜாரில். இந்த மாதிரி இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்குவோம். நான் வந்து 300 கிராம் கறிக்கு சேர்க்குறேன். இதை சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் பத்தலைனா சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சுக்குவோம். இந்த மாதிரி பிசறும்போது உப்பு பத்தலைனா பார்த்து போட்டுக்கோங்க. இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மொத்தம் 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நம்ம இந்த மாதிரி பிசையும் போதே தெரிஞ்சிடும் தண்ணியாக இருக்கா இல்லை கரெக்டான அளவில் இருக்கான்னு. அப்படி தெரியலனா உருட்டி பார்த்துக்குவோம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிட்டு கொஞ்சமாக எடுத்து மீடியம் உருண்டையாக உருட்டிக்கணும். ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. நல்லா உருண்டையாக இந்த மாதிரி உருட்டிக்கணும். இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்குவோம். கோலா உருண்டையும் எல்லா கறியும் உருட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணிக்குவோம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய், ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து திருகி வச்சுருக்கேன். கசகசா 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குவோம். அது கூட 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். தேங்காய் வந்து அளவுக்கு அதிகமாக சேர்த்தாலும் குருமா மாதிரி ஆயிரும். இந்த அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போ குழம்பு தாளிச்சுக்குவோம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து கோலா உருண்டையை வறுத்து எடுத்துக்குவோம். கோலா உருண்டையிலையும் பொட்டுக்கடலை மாவு வந்து அளவுக்கு அதிகமாக சேர்த்தா ஹார்டாயிரும் உருண்டை. வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். எண்ணெய் சூடானோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொரித்து எடுத்துக்குவோம். இது வந்து கோலா உருண்டை வறுவலுக்காக வறுக்கிறேன். இதை வறுத்துட்டு இதில் தாளிச்சுக்குவோம் குழம்பு. இந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல். உடனே கரண்டி வச்சு கிண்டிடாமல் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா கிண்டி விடணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு தவணை 1-2 உங்களுக்கு ஃபஸ்ட்டு செய்கிறீங்கன்னா 1-2 போட்டு பார்த்துக்கோங்க. உடஞ்சிச்சின்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு பொன்னிறமாக எல்லா சைடும் வெந்தோடனே எடுத்துக்கலாம். சீக்கிரம் வெந்துடும். நம்ம ஏற்கனவே வதக்கி தான் அரைச்சிருக்கோம் கறியை. போய் எடுத்துக்குவோம். ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்குவோம். அதே எண்ணெயிலே சேர்த்துக்கிறேன். நான் சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கப்பு சேர்த்துக்கிறேன்.
வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம கறியிலே சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் குழம்புக்கு மட்டும் தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இது பச்சை வாசனை போட்டோம். தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்குறேன். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ குழம்பு பொடி சேர்த்துக்கிறேன். நான் வந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அவ்வளவு. எண்ணெயிலேயே இதை 1 நிமிஷம் கிண்டி விட்டுக்குவோம். இதுதான் பச்சை வாசனை சீக்கிரம் போகும், அந்த பொடியோட ஸ்மெல்லு வராது. புளி வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நிறைய ஊற்றிட வேணாம், கொஞ்சமாக சேர்த்துக்கணும். நான் அதையே முழுசாக கரைக்கலை, பாதி தான் கரைச்சிருக்கேன். அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்குவோம். அதே 1 நிமிஷம் அப்படியே கிண்டி விட்டுருவோம். இந்த கசகசா சேர்க்கும்போது குழம்பு வந்து திக்காக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மட்டன் சிக்கனுக்கெலாம் கசகசா சேர்த்து அரைச்சோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குழம்பும் நல்லா திக்காக கிடைக்கும். தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்குவோம். குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம். மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே கொதிக்கட்டும் குழம்பு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. 10 நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் அடுப்பு இருக்கணும். ஒரு உருண்டை போட்டு பார்ப்போம். கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது கரைதான்னு பார்த்துட்டு திரும்ப மற்ற உருண்டைகளை போடலாம். கரைஞ்சிச்சுன்னா பொட்டுக்கடலை மாவு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கணும். கரெக்டான அளவு இருந்தால் கரையாது. பார்த்தா தெரியும் பாருங்கள், கரையில் வந்து எல்லா உருண்டைகளையும் போட்டுக்குவோம். உங்களுக்கு இந்த மாதிரி 1 நிமிஷம் விட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். கரைஞ்சிருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு சேர்த்துட்டு உருட்டிட்டு போடுங்க. எல்லா உருண்டையும் போட்டுக்குவோம். அடுப்பு மட்டும் லோ ஃப்ளேமில் இருக்கணும். எல்லா உருண்டைகளையும் போட்டுக்கிட்டேன். இப்போ அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். சீக்கிரம் வெந்துடும், ஏன்னா நம்ம கறி வதக்கிட்டோம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே குழம்பா ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், உருண்டை கரையவே இல்லை, எல்லா உருண்டையுமே நல்லா இருக்குது. அப்படியே இதே மாதிரி நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். செட்டிநாடு ஸ்டைலில் கோலா உருண்டை குழம்பும் கோலா உருண்டை வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.